AI is going to be an assistant. நீங்கள் கோடிங் எழுதுனா GitHub Copilot is an assistant. AI driven jobs are going to be in tens of millions of jobs. AI driven job, not engineering job. நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து AI மாடல்ஸ் பண்ணலாம், ட்ரக் டெவலப்மெண்ட்ஸ் AI மாடல் பண்ணலாம், ஹெல்த் கேருக்கு பண்ணலாம். இப்போ நீங்கள் க்ரியேட்டிவிட்டி போகும் அப்படின்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. The idea of AI is going to be an agent for you. நீங்கள் என்ன தொழில் பார்த்தாலும் AI is going to be an agent. சிம்பிள். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் சொன்னீங்க, எங்களோட மைக்ரோசாஃப்ட் கொலாபரேஷன் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட், இது எல்லாமே இஸ் டிசைன்டு டு கிரியேட் த ஸ்கில் செட் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். 21லே ட்வைஸ் பாஸ்டன் மைக்ரோசாஃப்டில் விசிட் பண்ணி தென் வி டிசைன்ட் இப்படி தான் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நடக்குது அங்கே பாஸ்டனில். தட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஸர் சொல்லிக் கொடுக்குறீங்களா, நாங்கள் வந்து ஏஐயை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது வந்து இட் இஸ் நாட் அன் இன்க்ரிமெண்டல் ஐடியா. ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிங்குக்கும் ஏர்லியர் சர்ச் என்ஜினுக்கும் டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸ் வில் வேனிஷ். நோபடி இஸ் பார்ன் ஜீனியஸ் ஆர் இன்டெலிஜென்ட். இது மக்களுக்கு புரிஞ்சாவே யூ கேன் நேவிகேட் இன் டு எனி ஃபீல்டு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த சூழலில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நிறைய படிக்கிறோம், நிறைய இணையங்களில் நம்ம படிக்கிறோம், டிவியில் பார்க்குறோம், மொபைலில் தேடுறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இனி எப்போதும் நம்மோட ஓட்டு ஆக்சிஜன் மாதிரி இருக்க போகுது அப்படின்னா அது ஏஐ. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சிலர் பூன்கிறாங்க, சிலர் வந்து ஐயோ அப்படிங்கிறாங்க, சிலர் வந்து அதெல்லாம் தேவையே இல்லை, சும்மா பீஜை கிளப்புறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஏஐ என்னெல்லாம் பண்ண போகுது, ஏஐ குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்குது, இங்கே இருக்கிற மாணவர்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இது குறித்தெல்லாம் பேசணும்னு முடிவு பண்ணப்போ செசில் சுந்தர் பற்றி நமக்கு தெரிய வந்துச்சு. அவர் டைரக்டர் ஆஃப் டேட்டா அண்ட் ஏஐ மேனுஃபேக்சரிங் வெர்டிக்கல் அட் மைக்ரோசாஃப்ட். அவர் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு இனிஷியேட்டிவாக இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் ஏஐ ரிலேட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது பற்றியும் ஏஐ பற்றியும் நம்மளுடைய ஃப்யூச்சரில் ஏஐ என்னவாலாம் இருக்க போகுது, இப்போது என்னவாலாம் இருக்குது இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். வெல்கம் சார். வெல்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத வந்து இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் தாண்டி இப்போவே நிறைய விஷயங்களில் ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன மாதிரிலாம் மாறும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஏஐ வந்து இட் வாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இப்போ வந்தது கிடையாது. ஏஐ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ லார்ஜர் ப்ராடர் அம்ப்ரல்லா. அதுக்கு கீழே மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் இருந்தது. அந்த இட் வாஸ் தேர் ஃபார் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த சயின்ஸ் வாஸ் தேர், கான்செப்ட் வாஸ் தேர், சொல்யூஷன்ஸ் ஆர் ஆல்சோ தேர். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ பார்க்குறோம். The generative AI is the neural networks. The deep learning வந்து one of the subset of deep learning is neural network engines. The neural network, because of the semiconductor technology advancement இருக்கிறதுனால we are able to aggregate and process large amount of data using the neural networks. இது என்ன ஆகுதுன்னா, the neural networks வந்து you bring all the data in, it understands the data structure, everything, patterns, basically classification, algorithm, இந்த மாதிரி டீப் லேர்னிங், இமேஜ் ரெக்கக்னிஷன், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் மல்டி மாடலில் இருக்குது. இப்போ இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுது, இப்போ மோர் தென் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன், இட் இஸ் ஏபிள் டு ஜென்ரேட் இட்ஸ் ஓன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் இன் அ சீம்லெஸ் வே. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பை நேச்சர் அண்ட் டெஃபினிஷன் இட் ப்ரெடிக்ட்ஸ் த நெக்ஸ்ட் வேர்ட். அது அப்படியே ஃபீட்பேக் ஆகி இட் ஜென்ரேட்ஸ் இட்ஸ் ஓன் கான்டென்ட். அதுலேருந்து மெச்சூர் ஆகிட்டு இப்போ ஏஜிஐ சொல்கிறோம். ஏஐலேருந்து ஏஜிஐ. இப்போ வென் ஜென்ரலாக நம்ம ஏஐன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, மக்களுக்கு ஏஜிஐன்றதான் டெக்னிக்கலி இட் இஸ் இன் தட் ஏஜிஐ ஸ்டேஜ். மல்டி மாடல்னு சொல்கிறது. மல்டி மாடல்னால் இட் கேன் ரீட் த டெக்ஸ்ட், இமேஜஸ் அண்ட் வாய்ஸ், ஸ்பீச், இது எல்லாமே இட் கேன் ஜென்ரேட். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கோம். another thing வந்து there is a trillion parameters of neural network engines are available. அப்போ என்னென்னா, எல்லா டேட்டா, உலகத்தில் இருக்கிற எல்லா அவைலபிள் டேட்டா, இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டா, ரிசர்ச்சஸ், பேப்பர்ஸ், எனிதிங் பப்ளிக்லி அவைலபிள், it is able to ingest and see the patterns
and generate the next steps. That means ideas or concepts. You can ask questions and other concept வந்து generate பண்ணும், புது concept generate பண்ணும் based on how it has learned. Attention models இருக்கு, and then perceptron, இதெல்லாம் வந்து it actually understands the sequence of the sentence and recognizes the pattern and generates a new concepts. இதுதான் வந்து இந்த set. We are in that stage. The most important thing I will tell here is this also creates a huge economic opportunity. ரொம்ப பெரிய economic opportunity. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டார்டிங்கில் $1 trillion எக்கானமி, நான் முதல்வன் திட்டம், இதையும் தாண்டி நம்ம ஏஐன்னு சொன்னீங்க. நீங்கள் $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஏஐ ட்ரிவன் ஸ்கில் செட்டு, ஏஐ ட்ரிவன் கேப்பபிலிட்டிஸ். இப்படி இருந்தீங்கன்னா 1 trillion இல்லை, நீங்கள் யூ கேன் ஷூட் ஃபார் 2 trillion. இந்தியா கேன் ஷூட் ஃபார் 7 trillion. எவ்வளோ நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், எவ்வளோ சொல்யூஷன்ஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெர் கேபிட்டா ஜிடிபி அண்ட் ஜிடிபி க்ரோத் வில் பி unparalleled. That is what I want to mention here. இப்போது நம்ம ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஒரு சர்வீஸ் போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து பாட்டு தான் இப்போலாம் ரிப்ளை பண்ணுது. பாட் கடந்த ஒரு 3 நாட்களாகவே பாண்டு தான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. மெக்கஃபி, நாட்டன் மாதிரியான டூல்ஸில் வந்து ரொம்ப வருஷமாகவே பாட் தான் ஃபஸ்ட் 2-3 ரிப்ளை பண்ணும். அதே மாதிரி இப்போ ஒரு கூகுள் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறப்போ ஒரு 10 வெப்சைட்டில் இருக்கிற ஆன்சர்ஸ் காட்டுது. அட் த சேம் டைம் ஏஐயில் போய் இதை பண்ணுறப்போ புதுசாக அது க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஏஐக்கும் ஏஜிஐக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதானா? ஏற்கனவே ப்ரீடிஃபைன்டாக இருக்கிற ஆன்சர்ஸ் கொண்டு வந்தால் அதுதான் இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஏஐ, இப்போது அதுவாக கொடுக்குற பதில் வந்து இனி இருக்க போகிறதா? நீங்கள் பாட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது பாட் வந்து எர்லியர் வி யூஸ் டு ட்ரெயின், லேபிள் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். தட் இஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துங்க. எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அண்ட் யூ ஹாவ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் சர்வீசஸ், லூயிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம்ஒர்க்கில் பாட் ஃப்ரேம்ஒர்க் யூஸ் பண்ணி யூ கிரியேட் அ பாட். அப்போ நீங்கள் என்டிட்டி, அப்புறம் வந்து இன்டென்ட்டு, இதெல்லாம் லேபிள் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அது கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ஆக்சுவலி கெட் த டேட்டா ஃப்ரம் யுவர் இன்டர்னல் டேட்டா பேஸ். நீங்கள் என்னென்ன டேட்டா ஃபீட் பண்ணுறீங்களோ இட் வில் ரிஃப்ளெக்ட் த சேம், ரைட்? அது வந்து ப்ரொப்ரைட்டரி டேட்டா. இப்போ ஒரு ஆன்டிவைரஸ் பாட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னா, இட் வில் ஒன்லி கோ அண்ட் லுக் அட் த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைடட் டு தட், ரைட்? அந்த டேட்டா பேஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா உடனே நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் அது மட்டும்தான். அது மேஜர் லிமிட்டேஷன். இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் தெர் இஸ் நோ லிமிட்டேஷன், இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? த டிஃப்ரென்ஸ் இஸ் நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு டிஃபைன், இட்ஸ் பேசிக்கலி அ கிளாசிஃபிகேஷன் மாடல். இட் இஸ் நாட் தட் லேபிள் டேட்டா கிடையாது. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அவங்க வந்து த வே யூ ஸ்ட்ரக்சர் த டேட்டா இஸ் கம்ப்ளீட்லி unlabeled, right? And it creates its own classification. அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் எடுத்து நீங்கள் இப்போ வந்து பாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது யூ ஆக்சுவலி டூ அ சம்திங் கால் ஃபைன் டியூனிங். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஃபவுண்டேஷன் மாடல் அதுலேருந்து எடுத்து ரேக்னு சொல்லுவோம், ரிட்ரீவல், augmented generative models, right? And the retrieval of the data should come from your proprietary database. Other you can compare to earlier bot. Augmentation comes from LLM. Okay. புரியுதுங்களா? So the retrieval comes from your local database, augmentation comes from the LLMs, and ரெண்டையும் combine பண்ணி it generates a answer. So you are not giving completely a structured data or labeled data, you are also using LLMs and using your proprietary data, other RAG ன்னு சொல்கிறது. Then you create a much better response, faster, and the LLMs can bring proprietary understanding from the trained data foundation model it has. So the major difference, நீங்கள் உங்கள் செக்யூரிட்டி இது மட்டும் நீங்கள் பார்க்குறது போல் வேறு எங்கே வந்து செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம சர்ஃபேஸ் பண்ணலாம், இதுதான் RAG. அந்த RAG இஸ் த நியூ டெஃபினிஷன் ஆஃப் பாட் யூஸிங் LLMs. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இட்ஸ் a big difference is there because you are using the foundation model. இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸில் வந்து நிறைய பேர் இப்போ நார்மலாக சேட் பாக்ஸ் மாதிரி தான் ஏஐ டீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வருது அப்படிங்கிறப்போ
ஆனால் பேக் எண்டில் அது வந்து அத்தனை விஷயங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஒரு விஷயத்த திருப்பி பதில் சொல்லுது. உங்களுக்கு ஒரு ஹேய்னு பதில் சொல்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட பூமியவே சுற்றிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் ஹை சொல்லுது அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே அதுதான் நடக்குது. பேக் எண்டில் இப்போ நான் வந்து ஒரு சாட் ஜிபிடியில் நான் ஒரு சம்திங் நான் ஒரு டைப் பண்ணுறேன்னா அதுக்கான பதிலுக்கு வந்து அது அவ்வளோ ப்ராசஸிங் நடக்குதா பின்னாடி? No, it's a foundation model is fixed. Some trillions or billions of parameters is fixed. So it will, நீங்கள் இப்போ natural language question கேட்குறீங்க. So it will go and fetch the data. அந்த domain specific ட்ரெயினாக இருந்ததுன்னா domain specific இது இருக்கும். இப்போ இமேஜ் ஒரு இமேஜை கொடுத்து அந்த இமேஜ் வேர்ட் டைப் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா the image related CNN neural network how it has processed the image அது வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இட் வில் லுக் அட் ஆல் த parameters it has already calculated and generated. அது நம்ம வந்து by nature large language models will have billions or even trillions of parameters, right? அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சுற்றுறதுன்றது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களா லேட்டன்சி பற்றி சொல்கிறீங்க. அஸ்லாம் இஃப் யூ டோன்ட் see the latency you don't see சுற்றுதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு டைம் ரெஸ்பான்ஸ் டைம் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ சுற்றல பக்கத்துலேருந்தே சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சர்ச் இன்ஜினில் நம்ம போய் டைப் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் ஒரு இது வரும் அபவுட் டாட் 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 இவ்வளோ ரிசல்ட்ஸ் இன் 0.... செகண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அந்த ஃபாஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அது லேட்டன்சி இஸ் சம் த டைம் நீங்கள் எப்போ குவரியை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ குவரிக்கு ரெஸ்பான்ஸ் தான் லேட்டன்சி. சிம்பிள். இப்போ there are versions, free versions, paid versions. The idea is to reduce the latency and how fast it can generate. The number of tokens ன்னு சொல்கிறோம், token TPM சொல்கிறோம், tokens per minute. இதெல்லாம் வந்து how much it can fastly process. So you don't have to think this is உலகத்தை சுற்றி வரதுனால the latency வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாடல்ஸ் how efficient it is அதான் இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் how many GPUs, what is your provisioning, நீங்கள் என்ன ப்ரொவிஷன் பண்ணிடுறீங்க அப்படின்றதான் இம்பார்ட்டண்ட். இஃப் யூ ப்ரொவிஷன்ட் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ், நீ இவ்வளோ வந்து எனக்கு PTUs த்ரூபுட் யூனிட்னு சொல்லுவோம், அந்த த்ரூபுட் யூனிட் நான் ஜாஸ்தியாக ப்ரொவிஷன் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் ரெஸ்பான்ஸ் ரேட், ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் யூ வில் ஹாவ் மச் எஃபிஷியன்ட் ப்ராசஸ். அவ்வளோதான். ஏஐ பற்றி காமன் பெர்செப்ஷனுங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாருமே நினைக்கிறது வந்து ஜாப் லாஸஸ் தான். அது வந்து எப்படி ஒரு பீரியடில் வந்து ஒரு கார் கம்பெனியில் 1,00,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது கார் கம்பெனியில் ஒரு நிமிஷத்தில் ஒரு கார் வெளியே வருது, ஆனால் அதே 1,00,000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியாகிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம ஜாபை ஒரு மிஷின் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஃபைன் அப்படிங்கிற மனநிலையில் ஒட்டுமொத்த உலகமும் மாறிடுச்சு. ஏன்னா மிஷின் கூட நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் க்ரியேட்டிவிட்டிக்குமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரும் அப்படின்னா இப்போ ஹியூமன் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஃபோட்டோவை நான் க்ரியேட் பண்ணுறேன், லைக் இப்போ பாண்டிச்சேரி மாதிரியான ஊர்களில் வந்து க்ரியேட்டிவாக ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதுக்கு தான் அந்த ஊரே இருக்குது. வித்தியாசமாக க்ரியேட்டிவாக அடிச்சிருப்பாங்க. அந்த எல்லா ஃப்ளெக்ஸுமே இப்போ வந்து கேஷுவலாக ஏஐயில் பண்ண முடியுது. எல்லா டிசைன் நீங்கள் சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் எழுதுனாலே அந்த ரிசல்ட் வந்துடுது. அப்போது இதுக்குன்னு ஒருத்தர் உட்காந்து ஒரு சாஃப்ட்வேர், ஒரு பைரேட்டட் சாஃப்ட்வேரால் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி ஒருத்தர் உட்காந்து இருந்திருப்பார். அது ஒரு க்ரியேட்டிவ் ஜாப்னு ஒரு 30 வருஷம் ஒரு நம்பியிருப்பார். அது இதெல்லாம் க்ரியேட்டிவே இல்லைப்பா, இது சும்மாவே என்னால் பண்ண முடியும்ப்பான்னு ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ எது க்ரியேட்டிவ்ங்கிறதும் கேள்வி ஆகுது. இன்னொரு பக்கம் மிருகத்துக்கு பதிலாக மனுஷங்க வேலை பார்த்தது, மிஷினுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ண மிஷின்ஸ், இதை தாண்டி க்ரியேட்டிவ்மே ஏஐ எடுத்துக்குது அப்படின்னா மனுஷங்களோட அந்த ஜாப் லாஸ் அப்படிங்கிற அந்த ஃபியர் வந்து அதிகமாகுது. இன்ஃபேக்ட் நெக்ஸஸ் புக்கில் யோவனல் ஹராரி திரும்பி அந்த ஃபியர் ஆஃப் ஹியூமன்ஸை தான் அவர் மறுபடியும் பேசியிருந்தார். நிறைய ஜாப்ஸ் எடுத்துரும் அப்படின்ட்டு. க்ரியேட்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாலும் நிறைய ஜாப்ஸ் எடுத்துக்கும். உண்மையாகவே நிறைய ஜாப்ஸ் போயிருமா? இப்போ நீங்கள் க்ரியேட்டிவிட்டி போகும் அப்படின்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. த ஐடியா ஆஃப் ஏஐ இஸ் கோயிங் டு பி அன் ஏஜென்ட் ஃபார் யூ. நீங்கள் என்ன தொழில் பார்த்தாலும் ஏஐ இஸ் கோயிங் டு பி அன் ஏஜென்ட். சிம்பிள். ஏஐ இஸ் கோயிங் டு பி அன் அசிஸ்டண்ட். நீங்கள் கோடிங் எழுதுனா GitHub Copilot இஸ் அன் அசிஸ்டண்ட். நீங்கள் ஆஃபீஸ் ஸ்யூட் யூஸ் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ஸ்டுடியோஸ் எவ்ரிதிங் இஸ் அ பிக் அசிஸ்டன்ட். இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் யூ கேன் பி க்ரியேட்டிவ். இப்போ என்ன சொல்கிறோன்னா நீங்கள் ஸ்கிரிப்டுக்கே யூஸ் ஆகுது சார் கோபைலட். அதான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதில் போட்டு இதில் வந்து சுவாரஸ்யமான எதெல்லாம் லேக் ஆகுதுன்னு கேட்டால் அது அப்படியே எழுதி கொடுத்துக்குது, இமெயிலிருந்து எல்லாமே. ஸோ ஒரு கான்செப்டை நீங்கள் திங்க் பண்ணி அதை இமெயிலோ ஒரு பேப்பரை எழுதுறதுக்கு 1/2 நாள் ஆச்சுன்னா இது 5 நிமிஷம்.
இது கிரியேட்டிவிட்டி கிடையாது, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஒன்று ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். செகண்ட், இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ த ரைட் லாங்குவேஜ், ரைட் ஃபார்மட் அண்ட் எவ்ரிதிங். இது வந்து அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை நீங்கள் படித்து இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் எனேபிள்ஸ் யூ டு டூ மோர். அதான் ஏஜென்சி. ரெண்டாவது, ஏஐ யூஸ் பண்ணி யூ கேன் பி மோர் கிரியேட்டிவ். So volume will increase, for sure volume will increase in terms of production. ஒன்று. ரெண்டாவது, if you rightly use your AI, நீங்கள் அந்த மேப் அந்த இதெல்லாம் போஸ்டர் அடிக்கிறதுலாம் சொன்னீங்க இல்லையா, யூ கேன் கிரியேட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ். யூ கேன் உங்களுடைய தாட்ஸ் வந்து இன்னோவேஷனில் இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு இது வந்து ஒரு டூலாக யூஸ் ஆகும். அது ஃபஸ்ட்டு கான்செப்ட். the creativity will not go diminish, the creative will increase. Number one. Number two, நீங்கள் கேட்டிங்க ஜாப் லாஸ் பற்றி. டிமாண்ட் அண்ட் சப்ளை யோசிச்சு பாருங்கள். ஏஐ ட்ரிவன் ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு பி இன் டென்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப். ஏஐ ட்ரிவன் ஜாப், நாட் என்ஜினியரிங் ஜாப். நான் திருப்பி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், ஏஐ ஸ்கில் ஜாப்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு இன்ஜினியரிங் அலோன். நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து ஏஐ மாடல்ஸ் பண்ணலாம், ட்ரக் டெவலப்மெண்ட்ஸ் ஏஐ மாடல் பண்ணலாம், ஹெல்த் கேருக்கு பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் ஆகும்போது you need domain specific people to use that AI. Plus AI researchers, data scientists, robotics engineer, in the jobs எல்லாம் increase ஆகும். The shift in skills will change. The shift in your skill set will change. To AI researcher na you got to be knowing large language models, parameters, எப்படி attentions are happening, how these AIs are, how you are creating inputs, hidden layers எல்லாமே அந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கணும். எப்படி டோக்கன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி அஸ் அ சயின்ஸ். பட் டு யூஸ் ஏஐ இன் மார்க்கெட்டிங்கோ, அக்ரிகல்ச்சரோ, நர்சிங்கோ, யூ டோன்ட் நீட் தி ஸ்கில்ஸ். ஏஐ வில் பி அன் ஏபிஐ ஃபார் யூ. அந்த ஏபிஐ கால் பண்ணி டொமைன் ஸ்பெசிஃபிக் டேட்டா தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூ கேன் கிரியேட் ஏஐ பேஸ் சர்வீசஸ். அதுக்கே நீங்கள் ஏஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ஜாப் ஸ்கில் செட் வில் ஷிஃப்ட் டு ஏஐ பேஸ் ஸ்கில் செட்ஸ். அதனால் அந்த க்ரோத்துக்கு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். சம் ஜாப்ஸ் வில் ஹாவ் டு பி ரீஸ்கில்ட், தட் வில் ஹேப்பன். பட் நெட் டிமாண்ட் இன் ஏஐ பேஸ்ட் ஜாப்ஸ், ஏஐ ஸ்கில் பேஸ்ட் ஜாப் will be much better than or much higher than any job that is optimized. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு 30 விஷயங்கள் கட்டானாலும் 100 விஷயங்கள் வந்துருங்கிறீங்க. ஸோ ஒரு நெட் ரிசல்ட்டில் இப்போ கம்ப்யூட்டரைசேஷனில் அதான் இது பண்ணாங்க. ஸோ ஜாப் growth was there, GDP growth was there, job growth was there, economy is getting better as the more automation or more computerization happens, productivity improvement was there, mobile phone just because smartphone increased even more better productivity. ஸோ இந்த மாதிரி productivity, growth, job, demand, everything will எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். பேங்கிங் செக்டர் வந்து போராடினாங்க, கம்ப்யூட்டர் செஞ்சு எங்கள் வேலையை எடுத்துரும் அப்படின்ட்டு. இப்போது கம்ப்யூட்டர்ஸ் கூட சேர்ந்து தான் பேங்கிங் செக்டர். இட் இஸ் நாட் ரீப்ளேசிங், இட் இஸ் ஆகுமெண்டிங். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது, ஆகுமெண்டிங். ஸோ இது வந்து again my personal thought, not only my personal thought, all the researchers are indicating net job growth, better high paying jobs available to the world. பட் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற த மீடியன் ஏஜ், ஆவரேஜ் ஏஜ், த டேலண்ட் பூல், இந்த மாதிரி நான் முதல்வன் சொன்னீங்க, எங்களோட மைக்ரோசாஃப்ட் கொலாபரேஷன் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட், இது எல்லாமே இஸ் டிசைன்டு டு கிரியேட் த ஸ்கில் செட் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஃபார் த இன்க்ரீஸ் இன் ஜாப். அந்த இன்க்ரீஸ் இன் ஜாப் டிமாண்ட் இருக்கும்போது supply has to, என்னோட thought and desire will be, supply has to come from the state, supply has to come from India. That is how we should look at the job, overall India perspective. Then the third thing you talked about is Yohal Harari's concept of uncontrolled AI will damage the world, right? Control பண்ணலேனா but அது வந்து that's not how we develop products. I have repeated multiple times, we have ethical way of developing the product, we have very controlled way of developing the product in the industry. So is there a chance that this AI can get into rogue actors' hand? Of course,
it can get. But when you think about the benefits versus risk, the benefits outweighs massively against a smaller risk, which can be addressed, right? At the same time, Mr. Harari has a notion of selling fear. That's என்னோட personal opinion. இல்லை ஆக்சுவலி இந்த புக் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் நியூயார்க் டைம்ஸில் ரிவ்யூ என்ன போட்டிருந்தாங்கன்னா, புக்கே ஏஐ வச்சு நீங்கள் எழுதின மாதிரி இல்லை, ஏஐ எழுதின மாதிரி இருக்குது பாதி கண்டென்ட்டு, நீங்களே ஏஐ யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் ஏஐ யூஸ் பண்ணி எழுதட்டும், தட் இஸ் ஃபைன். பட் ஆக்சுவலி ஃபியர் செல்ஸ் நான் பெட்டர், நான் திருப்பி அதான் சொல்லுவேன். ஸோ இஃப் the way the products are developed, especially large language models by the companies, including Microsoft, is highly validated, governed with security, foundational privacy, everything. So content safety எல்லாமே மெஷர் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவோம். So that I don't have any second thought about நீங்கள் AI வந்து will destroy the world. அது கிடையாது. பில்கேட்ஸ் அவர்கள் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரி பேசியிருந்தார் அபவுட் ஏஐ. அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு அதில். என்னை வந்து என்னமோ ஏலியன் ரேஞ்சுக்கு அவங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இதில் அவ்வளோ இது இருக்குது, அதனால தான் பண்ணுறோன்னு. இன்றைக்கி இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தேன். some $80 billion the Microsoft is investing in the next few years for AI அப்படின்ட்டு. ஏஐ மேலே மைக்ரோசாஃப்ட் இவ்வளோ அவங்க என்னெல்லாம் ஃபோர்ஸி பண்ணுறாங்க வித் ஏஐ? There is no, அதாவது every product we develop is infused with AI. It has to be built with AI as a foundation. அதுதான் வந்து எங்களுடைய விஷன். Anything you take a email, it will have an AI, right? You have an Excel sheet, it will have embedded with AI thing. So you want to code, GitHub Copilot is enabling every developer. So why we might be investing 80 billion or probably 800 billion on infrastructure, where we need large GPUs, large amount of GPUs to process these things. And the GPUs, OpenAI is also using Microsoft's data centers. So I don't think எதுலையுமே லிமிட் இல்லை, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற லிமிட் இல்லை இப்போதைக்கு. It's everybody is investing and I'm happy to hear we are investing more. We would இன்னும் இன்வெஸ்ட் நாங்கள் மட்டும் இல்லை. I think every large company which has cash in hand has to invest in AI, and which I think more prudent people, என்னை விட நல்ல prudent people are there, they are doing it. இன்னொன்று ஃபார் த பாஸ்ட் 6 months வந்து பிங் தான் யூஸ் பண்ணுறேன். 6 months இல்லை, ஒரு 9 months பிங் தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? ஐ சி a huge difference. முன்னாடி பிங் இருந்ததுக்கும் ஐஇ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற பிங் வந்து சர்ச்சில் லைக் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மற்ற சர்ச் இன்ஜினில் வந்து ஐ டோன்ட் see எனி சேஞ்ச். என்ன முன்னாடி பார்த்துட்டு இருந்தனோ அதே தான் இப்போயும் இருக்குது. ஆனால் இதில் மோர் தென் சஜஷன்ஸ் ஐ see answers. It's also bringing LLMs into that search, and that is powered by LLMs, right? So that is where நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்குன்னு சொன்னது வந்து, the parity, that earlier advantage somebody else had will not exist. எதுக்கு சொல்கிறேன்னா, once you bring the LLMs as a core of your search, நான் சொன்ன RAG மாடல் சொன்னேன் இல்லையா, first it goes and sees whatever aggregates in the network, then LLMலேருந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் டெஸ்டினேஷனை சர்ச் பண்ணுறீங்கன்னா, it will start giving results not only based on destination, hotel, நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும், climate என்ன இருக்குது. So this is where we will take, not only we, இந்த மாதிரி LLMs வந்து it will take a huge leap forward in every bot, every search, every product, every service. இதை வந்து the faster we implement it in every product, the customer experience will be much better. And the stickiness, இப்போ உங்களுக்கு பிங்கிலேருந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க, you will continue to use Bing in a much better way ன்னு சொல்கிறேன் நான். Because the stickiness and the switching cost, stickinessன்றது உங்களை அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வச்சுக்கிறது. இன்னும் நான் பிங் யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டடாக கோபைலட்டனால பண்ண முடியுது. ஸோ they see the integration, beautiful integration. இதுதான் வந்து the strategy. This is where I think there is, we call cutting edge innovation, right? நீங்கள் LLM, search,
Copilot, everything is integrated in every product. Integrate பண்ணும்போது not only நீங்கள் உங்களை ஸ்டிக்கினஸாக வச்சுக்கலாம், at the same time வந்து you don't have to switch to a different platform. There's no need for anybody to switch from Outlook to something else, because you have Copilot, you have everything included in that, right? So it's a product strategy, and it should work very well, and it is working well. டீப்ஃபேக் அந்த சிஸ்டம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. லைக் டெர்மினேட்டர் படத்தில் சில்வர் ஸ்டாலின் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு தான் 2018 டீப்ஃபேக் வீடியோஸ் எல்லாம் பார்த்து. இப்போ அது ரொம்ப கேஷுவலாக பண்ண முடியுது. காவாலா பாட்டில் வந்து எல்லா ஹீரோயின்ஸையும் வச்சு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சிம்ரன் மாதிரியான ஆக்டர்ஸ் வந்து அதை ஷேரே பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு அதை பார்க்குறப்ப வந்து நிறைய மீடியாஸே வந்து அவங்க தான் டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு நினச்சி எல்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏஐ அப்படிங்கிறது. இப்போது ரஹ்மான் மாதிரியான மியூசிக் கம்போசர்ஸ் ஒருத்தரோட வாய்ஸ் எடுத்துக்கிட்டால் அதுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ரியேட்டிவ் லிபர்ட்டிங்கிறத தாண்டி ஏஐ வச்சு நம்மளால் ஒருத்தருடைய இமேஜை க்ளோஸ் டு பர்ஃபெக்ட் கொண்டு வர முடியுது. பீட் டெட் பீப்புள் ஆகட்டும், இல்லை ஒருத்தவங்களுடைய ஏர்லியர் ஃபேஸஸ் சின்ன வயசு இமேஜஸ் கொண்டு வர முடியுது, வாய்ஸ் கொண்டு வர முடியுது. அதுக்கு இப்போ பேமெண்ட்ஸும் வருது. ஆனால் அட் த சேம் டைம் இது அன்எத்திக்கலாக இல்லீகலாக எல்லா விதத்துலேயும் இதை வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் தேர் இஸ் திஸ் உலகத்தோட பிக்கஸ்ட் ரெவன்யூ இண்டஸ்ட்ரி, எது ரொம்ப சர்ச் பண்ணப்பட்ட 10 வெப்சைட்னா வருஷம் பான் வெப்சைட்ஸும் இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏஐ மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ண முடியும். அதிலிருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது? இப்போ டீப் ஃபேக் is somebody is generating deep fake, right? So the simple answer is, if you can identify the person or the platform that generated, you legal action எடுக்கலாம். So that is, see, the main thing is, it's not about generating deep fake வந்து இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதாவது அது டெக்னிக்கலி பெரிய விஷயம் கிடையாது, ரைட்? பட் the impact it has on the people, that is, அது வந்து ரொம்ப டேமேஜிங். அப்போ வந்து when it enter into a personal space, ரெண்டு இது பேசுகிறோம். ஒன்று, we'll talk about the IP later. இப்போ because you are generating a content like original one, like a original person, that என்னை பொறுத்த வரைக்கும் that should not be done. அது வந்து ethical, right? இப்போ நான் எதுக்கு உங்களை மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும்? அது தேவையில்லாத வேலை, ரைட்? ரெண்டாவது, அப்படி யாராவது க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா we can find out also யார் க்ரியேட் பண்ணுறா, எப்படி அது டிரான்சாக்ட் ஆகிருக்குது, எந்த ஐபிஎல் வந்துருக்குது, everything we can trace it back. The third thing is, tracing is there. You can identify the content that is fake, and you can also narrow down. ஏர்லி இப்போ ஒரு கான்செப்டாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ வாட்டர் மார்க் மாதிரி ஏஐ ஜென்ரேட்டடுக்கு வாட்டர் மார்க் மாதிரி இப்போ வந்து there is a கான்செப்ட், ஏஐ ஜென்ரேட்டட்னு சொல்லி வாட்டர் மார்க் வந்துடணும். அப்படி தான் வந்து எத்திக்கல் வே ஆஃப் டூயிங் தட் கான்டென்ட் அண்ட் இமேஜ். ஏஐ ஜென்ரேட்டட்னா நீங்கள் லேபிள் பண்ணணும், தட்ஸ் எத்திக்கல் வே. சரி, somebody in rogue actor, somebody is generated, then the most important thing is the action should be punitive. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீகலி வந்து ரொம்ப இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கும். அதுக்கு வந்து அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், ரைட்? இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெப்புடேஷனை ஈஸியாக நீங்கள் டேமேஜ் பண்ணுறது வந்து அன்னைக்கு மட்டும் டேமேஜ் பண்ணலை. நீங்கள் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சு இது தப்பாக பண்ணியிருக்கான்னு தெரியும். எத்தனை பேர்த்துக்கு வந்து புரியாமல் வந்து they will continue to believe that. எப்படி ஃபியர் செல்ஸோ ஃபேக் நியூஸ் செல்ஸ் ஃபாஸ்ட், ரைட்? ஸோ இது ரெண்டுமே இது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, இட்ஸ் இன் த கவர்மெண்ட்ஸ் ஹேண்ட், இட்ஸ் த ரெகுலேட்டர்ஸ் ஹேண்ட். கம்ப்ளைன்ஸ், ரெகுலேஷன் அண்ட் லீகல், இதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து லீகல் அண்ட் ரெகுலேட்டரி as well as compliance ensure பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக we can prevent these things, right? It's something that technology is available for good use of technology, bad use of technology. Nuclear weapon can be deterrent, and if it gets into rogue actors hand, a nuclear weapon can be like completely nonsense also. So இந்த நான்சென்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு 2-3 தடவை திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. If you know it is a fake,
if you know it is damaging somebody's reputation, the punitive action has to happen. வேறு எப்படி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் செல்ஃப் ரைட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? ஒரு இண்டிவிஜுவல் டிக்னிட்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? கான்ஸ்டியூஷனல் கேரண்டீஸ் தட் ஃப்ரீடம், ரைட்ஸ், ரைட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க? நீங்கள் எப்போ வேணால் யாரை வேணால் டேமேஜ் பண்ணுறதுக்கு ஹூ கேவ் யூ த ரைட்? பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா தென் த ஆக்ஷன் கேன் பி ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஸோ இமீடியட், தட் இஸ் ஓகே. தட் இஸ் ஹவு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது நான் nothing related to none of this opinion is related to the organization I am in or anything like that. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், it should not happen. அதுக்கு வந்து the compliance, regulation, everything has to come together.